இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு பெருமாள் ஆலயம் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய திவ்ய தேசங்களில் 50வது தலமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா குழந்தை பேர் உங்களுக்கு உண்டாகிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலை தான் பெருமாளுடைய இரு ரூபங்களை நீங்கள் தரிசிக்க முடியும். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு உண்டாகுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேச கோவில்கள் இருப்பது நமக்கு தெரிந்தது தான். அதில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுங்க. திரு விக்ரமனாக ஓங்கி உலகளந்த திருக்கோலத்தில் காட்சியளிப்பார். அப்படிதாங்க இந்த ஆலயத்தில் மகாபலி மன்னருக்காக திரு விக்ரம கோலத்தை பெருமாள் காட்சி தந்திருக்காரு. காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருவுரங்கத்தில் தான் உலகளந்த பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருமாலுடைய ஆதிசேஷ ரூபமும் மகாபலிக்கு காட்சி கொடுத்ததால் வடிவமாகவும் இங்கு காட்சி அளிக்கிறாரு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த தலம் திருவுரங்கன்னு பெயரில் அழைக்கப்படுதுங்க. இங்கு நாக சதுர்த்தியில் நாகபஞ்சமி போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக பூஜைகளும் நடத்துவாங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த திருமாலின் திவ்ய தேச கோவில்களை இது பார்த்தீங்கன்னா 50வது திவ்ய தேச கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த தலத்தில் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலம்னு சொல்லுதுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான விஷ்ணு ஆலயங்களை இதுவும் ஒன்றுங்க. இந்த ஆலயத்தில் நீங்கள் ஆதிசேஷனை காட்சி தரக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயங்க. இந்த பெருமாளை நீங்கள் வழங்கினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரே கோவிலில் நீங்கள் பெருமாளின் இரு ரூபங்களை தரிசிக்க முடியுங்க. இந்த கோவிலில் மூலவராக பார்த்தீங்கன்னா உலகளந்த பெருமாளும் திரு விக்ரம பெருமாளும் காட்சியளிப்பாங்க. உற்சவராக பேரகந்தனும், தாயார் பார்த்தீங்கன்னா அமுதவள்ளி நாச்சியாரும் ஆரணவள்ளி அம்ருதவள்ளிங்க. இந்த அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தம் தாங்க நாகதீர்த்தம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் நின்ற திருக்கோலத்தை தான் காட்சியளிப்பார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, பிரகலாதன் பேரனும் அசுரனுடைய அசனுமான மகாபலி தாங்க தேவலோக பதவி அடைய வேண்டும்னு யாகம் ஒன்றை நடத்திருக்கான். அப்போது வாமன ரூபத்தில் வந்து 3 அடி நிலம் கேட்டிருக்காரா பெருமாளும். தனது குருவான சுக்கராச்சாரியை தடுத்துமே 3 அடி நிலம் கொடுக்க ஒப்புக்கொண்டிருக்காரு மகாபலி. கமண்டல தண்ணீரை கையில் ஊற்றியதும் பார்த்தீங்கன்னா வானத்திற்கு பூமிக்கும் வளர்ந்து நின்றிருக்காரு திருமாலுமே. முதல் அடியில் பூமியும் 2வது அடியில் பார்த்தீங்கன்னா வானத்தையும் அளந்திருக்காருங்க. 3வது அடி எங்கேன்னு மகாபலியுடன் கேட்க அவர் தனது தலையை வைக்கும்படி காட்டியிருக்காரு. உடனடியாக மகாபலியினுடைய தலையை பற்றினா கால் வைத்து அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பி வைத்தது பெருமாள். ஆனால் பெருமாளுடைய திருவிக்ரம கோலத்தை காண முடியலன்னு வருந்திய மகாபலிக்கு பார்த்தீங்கன்னா திருமாலினுடைய திருவிக்ரம கோலத்தை காண வேண்டி தவம் செய்திருக்காராம். அவரது தவத்திற்கு தாங்க மகிழ்ந்த பெருமாளுமே பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் உலகளந்த பெருமாளாக காட்சி தரிக்கிறாரு. பெருமாளின் திருக்கோலத்தை மீண்டும் காண ஆசைப்பட்ட மகாபலிக்கு ஆதிசேஷனாக காட்சி அளித்திருக்காரு பெருமாள் இந்த ஆலயத்தில். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான கோவிலாக சிகார விமானத்தில் கீழே உள்ள ஒரு கலை தூக்கியபடி தாங்க உலகளந்த பெருமாள் காட்சியளிக்கிறாரு. மூலவருக்கு இடப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் தனி சன்னதியில் காட்சி தருவார். தாயார் பார்த்தீங்கன்னா அமுதவள்ளி நாச்சியாரும் தனி சன்னதியில் அருள்பளிப்பாங்க. திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தில் பெருமாளை மங்கள சாசனம் செய்திருக்காரு. ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா பஞ்சகிருஷ்ண சோஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய 5 தலங்களில் 1வது தலன்னு பெருமை கொண்ட தலங்கள். 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. 4000 திவ்ய பிரபந்த ஆழ்வார்களால் முதலின் பாடப்பெற்றது பெருமை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருமாளை தமிழ் பாசுரங்களில் பாடியவர்களுள் ஆழ்வார்கள் முதல் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார்னு 3 ஆழ்வார்களுமே திருக்கோவிலில் வந்து உலகளந்த பெருமாளை நேரில் தரிசித்து பாசுரங்களை பாடி மகிழ்ந்திருக்காங்களா. மேலும் இந்த ஒரு ஆலயத்தை நடுநாட்டு திருப்பதின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஊருக்கு நடுவே தாங்க சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு.
மூலவர் தாங்க உலகளந்த பெருமாள் மிகப்பெரிய உருவத்துடன் பார்த்தீங்கன்னா இடது காலை பூமியிலும் வலது காலை ஆகாயத்தை அளக்கும் வகையில் உயர்த்தியும் வகையில் பிரம்மாண்டமாக காட்சியளித்திருக்காரு. உலகளந்த பெருமாளை தரிசிக்க வருபவங்க யாராக நீங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரது திருமேனியை அண்ணாது தான் பார்க்கணும். இச்சிலை மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வலது கையில் சங்கம் இடது கையில் சக்கரமும் ஏந்தி தான் பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலும் கோபுரங்கள் மட்டும் சுமார் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் முன்னர் பல்லவ அரசர்களால் கால கட்டிடங்களாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் கிழக்கு கோபுரமும் மேற்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குங்க. கோவிலில் வாசலில் உள்ள ராஜகோபுரமும் திருமங்கை மன்னன் கோபுரமும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 கோபுரங்கள் அமைந்திருக்கு. பெருமாள் சன்னதி தாயார் சன்னதின்னு தனித்தனியாக அமைஞ்சிருக்கு. இங்குள்ள தாயார் சன்னதி பார்த்தீங்கன்னா நீண்ட சன்னதியாக அமைஞ்சிருக்கு. இனி நம்ம திருமால் எப்படி உலகளந்த பெருமாளாக இந்த ஒரு ஆணையத்தில் காட்சியளித்தாருன்னு நம்ம ஒரு குட்டி கதையாக தெரிஞ்சுக்கலாம். பக்தர் பிரகலானதன் பேரந்தாங்க மகாபலி. அசுர குருவான சுக்கராச்சாரியருடைய ஆசையாலுமே வழிகாட்டுதலின்படி பல போற்று மன்னம் ராஜ்யத்தை ஆண்டு வந்திருக்கான். குலகுருவாய் விளங்கிய சுக்கராச்சாரியிடம் அவன் கற்ற மந்திர தந்திரங்கள் பார்த்தீங்கன்னா யுத்த பயிற்சிகள் மூலம் மூவலையும் வென்று வாகை சூடியிருக்கான். இந்த மகாபலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிவபெருமானிடம் வரம் பெற்றவனா. ஆமாம், அவனது முற்பிறவியில் ஒரு எலியாக பிறப்பெடுத்திருக்கான். சிவன் கோவிலில் அலைந்து திரிந்து கிடந்ததை உண்டு திரிந்த அந்த எலிதாங்க ஒரு நாள் இரவு கோவிலில் திருவிளக்கின் திரி அணையும் போகும்போது இருக்கு அணையாமல் இருந்து கொண்டே இருக்கணும்னு தன் கோவில் விளக்கை பார்த்தீங்கன்னா என்ன செய்திருக்கான்னா நெய்யவிடாமல் சிவத்தொண்டு செய்த எளிதான் சேவையை நோக்கிய சிவபெருமான் தாங்க. உனது அடுத்த பிறப்பில் பலின்னு சொல்லக்கூடிய நாமத்தோட அரச குலத்தில் பிறந்து உலகையுமே நீங்கள் வென்று ஆளும் வல்லமை பெறுவாயின்னு வரமளித்திருக்காரு சிவபெருமானுமே. இதனால் தாங்க இந்த பிறவியில் பிரகலானந்தன் பேரனாய் அவதரித்து மகாபலி சக்கரவர்த்தியை திகழ்ந்து வந்திருக்கான். மகாபலியினுடைய முற்பிறவி ரகசியத்தை ஞான திருஷ்டியால் தாங்க அறிந்தாரு சுக்கராச்சாரியமே. அவனுக்கு பல விதத்திலும் பார்த்தீங்கன்னா உதவி புரிந்து அதற்கு கைமாறாக தேவர்களை ஒழித்து கட்ட அவன் உதவ வேண்டுன்னு வாக்கு கேட்டிருக்கார். மகாபலியும் தன் குருவின் கட்டையிலேயே சிரமேற்கொண்டு பெரும் சேனையோடு இந்திரலோகத்தை கைப்பற்ற இந்திரனையும் இதர தேவர்களையும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து துரத்தி அடித்துட்டு மூவலையும் கைப்பற்றி சிறப்பாக ஆண்டு வந்தான். மகாபலி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லோரும் மிக நல்லவனாக உத்தமனாக சகலருக்கும் தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடிய வள்ளலாக இருந்தாலுமே தேவர்களை மட்டும் மிக துன்புறுத்தி வந்திருக்கான். இதற்கிடையில தாங்க தேவலோகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட இந்திரன் முதலான தேவர்கள் தங்கன் குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியிடம் போய் முறையிட ஸ்ரீமன் நாராயணனை அணுகும்படி கூறியிருக்கார். சரி, தங்கள் தந்தையாகிய கால்ய முனிவரிடம் போய் முறையிடலான்னு அவரிடம் சொல்ல அவர் பிரம்மதேவரை அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுடன் சென்று அனைத்து விருத்தங்களையும் கூறி தங்களுடைய காப்பாற்றும்படி வேண்டியிருக்காங்க. அவரும் தேவர்களின் நிலையை அறிந்து மனமிறங்கிட்டாங்க. தன் காசியப்பர் அதீத தம்பதிகளுக்கு மகனாக வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை அடக்குவதாக வாக்களித்திருக்காங்க. அதன்படி அதிதியும் பார்த்தீங்கன்னா பவியோ விரதம் எனக்கூடிய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறைகளையும் விரிவாக ஸ்ரீமன் நாராயணனும் எடுத்துரைத்துக்கார். அதன்படியே அதிதியும் அந்த விரதத்தை மிகுந்த பக்தி சிரத்தையோடு மேற்கொண்டு புரட்டாசி மாதத்தில் தான் சுக்லபட்ச துவாதசி திதியில திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் வாமனாக திருவாவதாரம் எடுத்திருக்கார். இவர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு விடுதலை கிடைக்க போதுன்னு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. கலியிடம் பார்த்தீங்கன்னா தனக்கு 3 அடி நீளம் போதுன்னு கேட்டிருக்காராம். வாமனருமே உமது இஷ்டம் கூறிய மகாபலி நெருங்கி அவனை ஒரு ஓரமாய் அழைத்து எச்சரித்திருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா மகாபலியை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. தன் ஆசைப்படி 3 அடியை தருவதாகவும் கூறியிருக்கார். ஞானத்தை வாங்கிய வாமனரும் பார்த்தீங்கன்னா உருவம் கிடுகிடுவென ஓங்கி உயர்ந்து வளர்ந்து ஆகாயத்துக்கு பூமிக்காய் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. உருவம் பார்த்தீங்கன்னா வாயு சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து நின்றிருக்கு. உருவத்தில் அண்ட சராசரம் அனைத்தும் விளங்குவதைக் கண்டு மகாபலி திடுகிட்டு திகைத்து நின்றாக்கா. மூங்கி உலகளந்த பெருமாளை பெயருக்கு ஏற்ப திருமால் இந்த பூவுலகை ஓரடியிலும் 2வது அடியில் விண்ணுலகையும் வளர்ந்திருக்காரு. இப்போது பின்பு பார்த்தீங்கன்னா வாமனர் பலியை பார்த்து எனக்கு 3வது அடி எங்கே நிலம்னு கேட்டிருக்காராம். மகாபலி தயங்கவில்லை. பகவானே, நான் போய் பேசுவதில்லை, சொன்ன சொல்லையும் தவற மாட்டேன். உங்களது 3வது அடிக்கு என் சிரச தங்களத்துக்கு சொந்தம். அதன் மீது உங்கள் அடியை வைத்து அளந்து கோங்கன்னு
கூறியிருக்காரு. உடனே வாமனராய் தன் உருவத்தை குறுக்கி பிஞ்சு காலால மகாபலியின் சிரசுல 3வது அடியை வைத்திருக்காரு. இதுதாங்க பெருமாளுடைய உலகளந்த வரலாறு. இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான சில கோவில் கதைகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நீங்க வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.